சிறந்த ஆட்சினா எப்படி இருக்குன்னு தெரியுமா? இது தமிழ்நாட்டுல நடந்த ஒரு உண்மை சம்பவம். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த மன்னர் தான் விஜய ரகுநாத சேதுபதி. இவர் ஒரு சிறந்த ஆட்சியாளர்னே சொல்லலாம். ராமநாதபுரத்துல இருந்து ராமேஸ்வரத்துக்கு இலவச படகு போக்குவரத்து செஞ்சு கொடுத்தாரு தம் பக்தர்களுக்கெல்லாம். தன்னோட அக்கா பையனான தண்டபாணி தேவருக்கு தன்னோட இரு மகள்களையும் மனமுடிச்சு கொடுத்து ரொம்ப சந்தோஷமா அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது. தன்னோட மருமகளை தான் ராமேஸ்வரத்தை ஆளுநராகவும் போட்டிருந்தாரு. ஒரு நாள் அவருடைய அரசவைக்கு ஒரு துறவி வராரு. ராஜா, என்னப்பா இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு அந்த துறவி, ஐயா நான் காசில இருந்து வரேன், என்கிட்ட ஒரு பைசா கூட கிடையாது. ஆனா ராமநாதபுரத்துல இருந்து ராமேஸ்வரம் போறதுக்கு அரைனா பைசா கட்டணமா வசூலிக்கிறாங்க. நான் எப்படியா போய் சிவபெருமான தரிசிப்பேன் அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்ட விஜய ரகுநாத சேதுபதி ஆடி போயிறாரு. இலவசமா தானே ஏழை எளிய மக்கள் பக்தர்களுக்கு எல்லாம் படகு போக்குவரத்து செஞ்சு கொடுத்துருக்கேன், யார் கட்டணம் வசூலிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிட்ட கேட்கிறாரு. அதற்கு மந்திரி, மருமகன் தான் ராஜா கட்டணம் வசூலிக்கிறாரு, அந்த கட்டணம் எதுக்குன்னா கோவிலோட திருப்பணிகளை செய்யறதுக்காக அப்படின்னு சொல்றாரு. உடனே மருமகனா அரசவைக்கு வர சொல்றாரு. ராஜா கேட்கிறாரு, நீ தான் கட்டணம் வசூலிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ராஜா, நான் தான் வசூலிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ராஜா அடுத்த நிமிஷம் தன்னோட மருமகனுக்கு மரண தண்டனையை விதிக்கிறாரு. நீ வேற தப்பு செஞ்சிருந்தா கூட ஒரு நாடு கடத்திருப்பேன், ஆனா நீ செஞ்சது ஈஸ்வர துரோகம், இதுக்கு இது மட்டும்தான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு தான் மருமகனுக்கு மரண தண்டனையையும் நிறைவேற்றினாரு விஜய ரகுநாத சேதுபதி. அவருடைய 2 பொண்ணுங்களும் தன் கணவனுடைய சேர்ந்து உடன்கட்டை ஏறிட்டாங்க. நினைவாகத்தான் இன்னைக்கும் அக்கா மடம் தங்கச்சி மடம் அப்படின்னு சொல்லிட்டு ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்கு. இப்படியெல்லாம் ஆட்சி நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. நீங்க யாருக்கு ஓட் போடுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அன்பே சிவம்.